இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ வெண்ணிலா. சொல்லுங்க. இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் நாம எப்படியெல்லாம் இருக்க போறோம், அத பத்தி தானே பேச போறீங்க. ஐயோ அது இல்லைங்க, நான் வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாம நேர்ல மீட் பண்ணலாமா? எனக்கும் உங்களை நேர்ல பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆனா வீட்ல எல்லாரும் என்ன வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் உங்க வீட்டு பின்வாசல் கிட்ட தான் இருக்கேன். நீங்க வாங்க. என்ன இவரு வீட்டுக்கிட்ட இருக்கேன்னு சொல்றாரு? என்ன விஷயமா இருக்கும்? சாரிங்க, பேலன்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, நமக்குள்ள எதுக்கு சாரி எல்லாம்? வெண்ணிலா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் சொல்ல போற இந்த விஷயம் நம்ம 2 பேர் லைஃபுக்கும் நல்லது. சரி சொல்லுங்க. பரம பரம, என்ன வீட்ல யாரையும் காணோம்? வீட்டை திறந்து போட்டுட்டு எல்லாம் எங்க போச்சிங்க? ஏ பரம, அது வந்து நானும் சாராவும். வெண்ணிலா, ஏ வெண்ணிலா. ஐயோ, இது எங்க பெரியம்மா குரலாச்சே. என்ன இது? வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? வந்து எம்மா நேரமா தேடுறது? எங்க பெரியம்மா வந்துட்டாங்க. நீங்க போங்க. நம்ம 2 பேரையும் இங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஒரு நிமிஷங்க, நீங்க சீக்கிரம் போங்க. ஏங்க வெண்ணிலா, வெண்ணிலா ஒரு நிமிஷம், நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேங்க. நம்ம நிச்சயத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம். இப்ப போங்க. மங்கா, இந்த கடைக்கே போனீங்க? ஆமா பரம. இந்த வான்மதி, இந்த கண்ணு உனக்காக தான் நான் பார்த்து பார்த்து வாங்கியாந்தேன். இது நீ கட்டிக்கின்னு வந்த சும்மா மகாலட்சுமி கணக்கா இருப்ப. பெரியம்மா, என் அக்கா எந்த ட்ரெஸ் போட்டாலும் மகாலட்சுமி தான். இந்தாங்க. நல்லா இருக்குல்ல? இந்த புடவை உனக்கு. பெரியம்மா, புடவை சூப்பரா இருக்கு. இந்த புடவைய வாங்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் விட்டுருந்தா என்னையே டபாச்சிருப்பாங்க. யாரு மங்கா? அந்த கடையில இந்த புடவைய நான் தான் முதல்ல எடுத்தேன். இந்த புடவை பார்க்க நல்லாக்கிதுன்னு அந்த கடையோட ஓனரம்மா அவங்க எடுத்து வச்சதுன்னு நம்மளாண்டே போய் சொல்லி அப்படியே புடவைய புடுங்கிக்கலான்னு பார்த்தாங்க. யாராண்ட நான் விடுவேனா? முடியவே முடியாதுன்னு பில்லு போட சொல்லி இல்ல வாங்கியானே. என்னக்கா சொல்றீங்க? அவங்க பேரு யாரோ அண்ணாமலையா. ஐயோ, மேடம் மேடம்னு பூச்சாண்டி காட்டினாங்க. கட்சியில அந்த அம்மாவே என்கிட்ட பேச முடியாம நான் கேட்டது உடனே குத்துட்டு போயிடுச்சு. மங்கா, வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க தாங்க நம்ம சம்மந்தி அம்மா. ஐயா, இது தெரியாம நான் ஓவரா உதார் விட்டுட்டனே. ஏன் பெரியமா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பல பிரச்சனைக்கு அப்புறம் ஏதோ இப்பதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு, மறுபடியும் உன்னால ஒரு பிரச்சனையா? கண்ணு, எனக்கு எப்படி கண்ணு தெரியும் அவங்கதான் நம்ம வீட்டு சம்மந்தின்னு? பரமு,
மங்கா தெரியாம பண்ணியிருந்தாலும் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தில் இதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்பவே போய் அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நானும் உங்களோட வரேன். நான் பண்ண மிஸ்டேக்குக்கு நானே சாரி கேட்டாதான் என் மனசு ஆறும். இது நம்ம பொண்ணோட வாழ்க்கையாச்சே. சரிக்கா வாங்க. சரி போயிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. போயிட்டு வந்துடுறோம். சும்மா சொல்லக்கூடாது பரமு. பெரிய மனுஷங்க வீடு பெரிய மனுஷங்க வீடு தான். அக்கா சும்மா இருங்க. வாங்க வாங்க வாங்கண்ணே. வணக்கம். எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். இவங்க மங்கா சொந்தத்துல எனக்கு மாமா பொண்ணு. நிச்சயத்துக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சம்பந்தி அம்மா. நான் கடையில சண்டை போட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க தான் சம்பந்தின்னு தெரிஞ்சா உங்களாண்ட நான் சண்டை போட்டேன். நான் ஏதோ புடவைக்காக சண்டை போட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சம்பந்தி. அதுதான் சம்பந்தியோட முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எம்மா மங்களகரமா இருக்கு. சம்பந்தியோட ஊடு மட்டுமா பெருசு, அக்கா மனசும் பெருசுதான். அக்கா பேச பரம சும்மா இரு பரம. சம்பந்தி ஆண்டு தானே பேசினுக்கிற. என் பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவ சம்பந்தி. உமா பெரிய வீட்ல வந்து குடுத்தனம் பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு பெருமையா கீது. இனிமே பாருங்க, எங்க ஏரியா முழுக்க அண்ணாமலை அம்மா தான் என் சம்பந்தின்னு சும்மா கெத்தா கூவி கத்துவல. ஆமா, அந்த பொண்ணு யாரு? பாக்கறதுக்கு ரொம்ப அழகாக்கிது. ஏன் பொண்ணுதான். அதான பார்த்தேன். ஏன் கண்ணு, உன் பேர் என்ன? அருவி. பாரா, சம்மந்தி வீட்டு உள்ளேயே அருவி ஓடுது. பொண்ணுக்கும் அருவின்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க பாருமா, ஒழுங்கா படிக்கணும். லவ் கிவன் ஏதாவது பண்ண அவ்வளவுதான். புரியுதா? கொஞ்சம் வாய் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. உனக்கு மாப்பிள்ள பாக்கணும்னா சம்மந்தி அம்மா தான் பாப்பாங்க. இல்லனா அவங்க யா வீட்ல பொண்ணு எடுக்கிற மாதிரி நம்ம சொந்தக்கார பிள்ளைங்களையே ஒரு நல்ல புள்ளையா பார்த்து உனக்கு கட்டி வைப்பாங்க. புரியுதா? அதான் குடும்பத்துக்கு அழகு. மங்கா ஏன்? அதான் மன்னிப்பு கேட்டாச்சுல, வாங்க போலாம். அட இரு பரமேஸ்வரி. சம்மந்தி வீட்டுக்கு இம்மா தூரம் வந்திருக்கோம். ஒரு டீ காபி கூட சாப்பிடலன்னா அது மறுவாதியா இருக்காதுல்ல. இருந்து குடிச்சிட்டு போவோம். அப்பதானே அவங்களும் நம்ம கூட கொஞ்சம் சரிக்கு சமமா குலோச வாங்க. வாங்க. இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம க்ளோஸ் ஆகணுமா? விட்டா அவங்க ஏரியாவுக்கு வர சொல்லி வடகறி வாங்கி சாப்பிட சொல்லுவாங்க போல.